வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி உடைய குரூப் 1 பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் உடைய டெஸ்ட் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நம்மளுடைய ராமேஸ் அகாடமில நெக்ஸ்ட் செட் ஆஃப் கோர்சஸ் இந்த வருஷத்துக்கானதுல முதல் அறிவிப்பா குரூப் 1 உடைய கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் பத்தி தான் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நம்மளுடைய இந்த டெஸ்ட் சீரிஸ்ல யாருக்கு இது பயன்படும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கும்போது, ஆல்ரெடி இன்டர்வியூ போயிட்டு சர்வீஸ் வாங்கல அப்படிங்கிறவங்களுக்கும், ஆல்ரெடி சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட்காக நான் இந்த எக்ஸாம் எழுத போறேன், இந்த சர்வீஸ்லேருந்து நான் மறுபடியும் டெப்டி கலெக்டர் டிஎஸ்பி ஆகணும் அப்படின்னு எழுத போறேன் அப்படிங்கிறதுக்காகவும், அண்ட் யாரெல்லாம் வந்து குரூப் 2ல இருக்கீங்களோ ஆர் குரூப் 4ல ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறீங்களோ அவர்களுக்கும் இந்த எக்ஸாம் வந்து ஹெல்ப் பண்ணும். இந்த சேம் டைம் யாரெல்லாம் இப்போ ஃப்ரெஷர்ஸாக ப்ரிப்ரேஷன் பண்றீங்களோ அவங்களுக்கும், அட் சேம் டைம் ஆல்ரெடி மெயின்ஸ் எழுதினவங்களுக்கும் அனைவருக்கும் பயன்படும் வகையில் தான் இந்த டெஸ்ட் சீரிஸ் ஃப்ரேம்வொர்க் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய டெஸ்ட் கொடுத்து டம்ப் பண்ணல. ஒரு மாடரேட் லெவல் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கோம். ஒரு 40 டெஸ்ட் அப்படிங்கிறதா நம்ம கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் வந்து ஆக்சுவலா எதை பேஸ் பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்மளுடைய டிஎன்பிசியில் சிலபஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டேன், கம்பைன் பண்ணியிருக்காங்க. சில பகுதிகளை கிளப் பண்ணியிருக்காங்க அண்ட் சில பகுதிகளை ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ முன்னாடி 10 யூனிட்டாக இருந்தது, இப்போ அதை சுருக்கி 6 யூனிட் அண்ட் ஆப்டிடியூட் தனியாக பார்ட் பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ அதில் எந்தெந்த ஏரியாஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஃப்ரேம் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி, அந்த குரூப் 1 இந்த சிலபஸ் படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுக்கான சோர்சஸ் எங்கே நான் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வேற எங்கேயும் இல்லை, நம்மளுடைய தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸ் தான். அப்போ ஸ்கூல் புக்ஸை நம்ம படித்தாலே நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா கவர் ஆகிடும். இப்போ தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது எங்கெங்கெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னா, சில ஏரியாஸ் பொலிட்டிக்கல் சயின்ஸில் கவர் ஆகும், சில ஏரியாஸ் ஜியோகிராஃபியில் கவர் ஆகுது, சில ஏரியாஸ் எக்கனாமியில் கவர் ஆகும். அது மாதிரி சோஷியல் ஜஸ்டிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் கவர் ஆகும். ஸோ அப்போ நம்ம வந்து சிலபஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்கூல் புத்தகங்களை தான் மையமாக வச்சு இந்த சிலபஸே ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பாட புத்தகங்களை ஒழுங்காக படித்தாலே இந்த சிலபஸ் நம்மளால கவர் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் அடிப்படையில் தான் நம்ம இந்த டெஸ்ட் சீரியஸ் கொடுத்துருக்கோம். ஸ்கூல் புக்கை டார்கெட் பண்ண டெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் சிலபஸ் பேஸ் பண்ண டெஸ்ட். ஸோ நார்மலாக சிலபஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு வேர் டு ஸ்டடி கொடுத்து ஆர் வேர் டு ரீட் கொடுத்து அதில் டெஸ்ட் எழுதுங்க, அது அங்கங்கே பிச்சு பிச்சு படிச்சுட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், அதே மாதிரி ஸ்கூல் புக்கே கம்ப்ளீட்டாக படித்தோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்காக தான் இந்த டெஸ்ட். ஸோ அப்போ நார்மலாக இதை படிச்சிங்க அப்படின்னா ஸ்கூல் புக் பேஸில் டெஸ்ட் எழுதும்போது உங்களுக்கு இட் வில் கிவ் யூ கான்ஃபிடென்ட். நம்ம 8th 9th 10th சோஷியல் சயின்ஸ் புக் படிக்கிறோம், 8th 9th 10th சயின்ஸ் புக் படித்தோம், 11th 12th ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமி, இந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் படித்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற அரௌண்ட் ஒரு 14 to 15 புக்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அதை வச்சுட்டு நம்மளால இந்த எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். சரி சார், இதை நான் எழுதுறதுனால எனக்கு மெயின்ஸில் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா, எஸ், கண்டிப்பாக இந்த டெஸ்ட் சீரியஸ் மூலமா உங்களுக்கு மெயின்ஸ் ஹெல்ப் பண்ணும். ஏன் அப்படின்னா, we are going to conduct or we are going to start the test series. எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா, +1 +2 புக்ஸை டார்கெட் பண்ணி தான் we are going to start. 8th 9th 10th 11th 12th 8th 9th 10th இருக்கக்கூடிய சோஷியல் சயின்ஸ் ஏரியாஸையும் அண்ட் சயின்ஸ் ஏரியாஸ் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் செகண்டரி திங். அவங்க டிஎன்பிசியில் கேட்கும்போது ஒரு மேஜர் ஏரியாஸ் நம்ம கவர் பண்ணுற மாதிரியான போர்ஷன்ஸில் நம்ம படிக்கும்போது 8th 9th 10th உள்ள போர்ஷன்ஸும் கவர் ஆகுது. த சேம் டைம் நிறைய கொஸ்டின்ஸ் 11th 12th மெயின் எக்ஸாமினேஷனில் கேட்குறதாலையும் ஃபிலிம்ஸ்லையும் அதே மாதிரியான கேள்விகள் அப்படி தான் கேட்குறாங்க அப்படிங்கிறனாலையும் we are focusing 11th 12th. சார் 11th 12th நான் படித்தா சிலபஸ் கவர் பண்ண முடியுமா? எஸ், டெஃபினட்டாக கவர் பண்ண முடியும். 11th 12th படித்தா நான் 8th 9th 10th சோஷியல் சயின்ஸ் புக்கு சயின்ஸ் புக்கெலாம் படிச்சிட்டேன்னா எஸ், டெஃபினெட்லி. அதுக்காக 11th 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் படிக்கணும்னு நான் சொல்லலை. ஸ்பெசிஃபிக் ஏரியாஸ் மட்டும் 11th சயின்ஸ்க்கு நம்ம படிச்சே ஆகணும் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் எல்லாமே. ஆனால் நீங்கள் 11th 12th எக்கனாமி, பாலிட்டி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி இதெல்லாம் படிச்சிங்கன்னா நீங்கள் 8th 9th 10th நியர்லி அரௌண்ட் ஒரு 75% ஆஃப் த சிலபஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறீங்க அதில் இருக்கக்கூடிய பகுதிகளை. அதனால நம்மளுடைய டெஸ்ட் வந்து டார்கெட் பண்ணுறது எப்படி அப்படின்னா 11th 12th ஏரியாஸ் மட்டும் தான் நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஸோ அது மட்டும் இல்லை ஃபர்ஸ்ட்டில் டார்கெட் பண்ணுறது.
அப்போ இதில் இருக்கிறதுல நம்மளுக்கு சிலபஸில் என்னென்னலாம் இருக்கோ அந்த பகுதிகளை மட்டும் இப்போ +1 புக் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிறதுல சாப்டர் 7, 8, 9, 10, 11 அந்த யூனிட்கள் தான் 5 யூனிட்லாம் தேவை. நியர்லி அரௌண்ட் ஒரு 80 பேஜஸ் தான் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். இதை படிச்சுட்டு வந்து நீங்கள் எழுதணும். ஒரு டெஸ்ட்டுக்கு 125 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அந்த அடிப்படையில் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் செய்கிறோம். அதே மாதிரி எக்கனாமி, இந்த எக்கனாமி +1 முடிக்கும் போது இந்த 5 யூனிட்டை முடிச்சிங்க அப்படின்னா எக்கனாமி +1 புக்கும் காட் ஓவர். இப்போ அது எழுதும்போது அது நீங்கள் பிலிம்ஸ் எழுதுறீங்க, அப்சர்வ் டைப்பில் எழுதி பார்த்துக்கும் போது அந்த புக்கை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அதே மாதிரி இதை படிக்கும் போதே மெயின்ஸ்க்கும் சேர்த்து தான் படிக்கிறீங்க, ரைட்? ஏன்னா புக்கை வரி வரியாக படிக்க போறீங்க, லைன் பை லைன் படிக்க போறீங்க. அப்படிங்கும்போ இது ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு மெயின்ஸுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன் டெஸ்ட் நம்பர் 2. இட் இஸ் +2 புக்கை பேஸ் பண்ணி உள்ளது 2 and 3. இதுலேயும் நம்மளுக்கு தேவையான யூனிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 5, 6, 7, 8 4 சாப்டர்ஸ். மானிட்டரி எக்கனாமிக்ஸ், பேங்கிங், இன்டர்நேஷனல் எக்கனாமிக்ஸ், இன்டர்நேஷனல் எக்கனாமிக் ஆர்கனைசேஷன். கொஞ்சம் லென்த்தியராக இருக்குது, கான்செப்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் 4 யூனிட்டோட லிமிட் பண்ணியிருக்கோம். அண்ட் எக்கனாமியில் +2 புக்கு, தட் இஸ் தேர்ட் டெஸ்ட்க்கு 9, 10, 11 ஃபிஸ்கல் எக்கனாமிக்ஸ், என்வரான்மெண்டல் எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் பிளானிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் வந்து எழுதுறது மூலமாக இந்த 3 டெஸ்ட்டை நீங்கள் 3 வீக்கெண்டில் எழுதுனீங்க அப்படின்னாலே 11th 12th புக்கை உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். இது வரைக்கும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணேன் சார், என்னால் 11th 12th புக்கை முடிக்க முடியல, ஒரு டைம் பவுண்டு டார்கெட் வச்சு, இப்போ என்னால் முடிக்க முடியுமா? எஸ், 3 வீக்ஸ் வச்சுக்கோங்க, 3 வீக்கெண்ட், சண்டே 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 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆர் எனி டே. நான் ஏன் இந்த டெஸ்ட்ல டேட் கொடுக்கல அப்படின்னா இது கேண்டிடேட்ஸ் உடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அவங்க படிச்சுட்டு இந்த டெஸ்ட் வந்து எழுதணும். ஸோ 30 டெஸ்ட் வந்து இப்படிதான் கொடுத்துருக்கோம். அவங்க வாரத்தில் 2 டெஸ்ட் எழுதினாலும் ஓகே, ஒரு டெஸ்ட் எழுதினாலும் ஓகே. சிலபஸ் எந்த அளவுக்கு சீக்கிரம் கம்ப்ளீட் பண்றீங்களோ அப்போ நம்ம ஃபுல் டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கலாம், ரைட்டா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த எக்கனாமியில் +1 +2 புக்கில் டார்கெட் பண்ணுறோம். இதோட எக்கனாமி +1 +2 லெவலில் முடிஞ்சிடும். அடுத்தது ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி ஆப்டிடியூட வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஒரு டெஸ்ட். இதுலேயும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா 125 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கு அடுத்தது டெஸ்ட் நம்பர் 5, 6, 7 அது இல்லாமல் 9 இதெல்லாம் எதை பேஸ் பண்ணது உள்ளது அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகங்களை பேஸ் பண்ணி உள்ளது. அப்போ +1 பொலிட்டிக்கல் சயின்ஸில் பப்ளிக் ஒப்பீனியன் பார்ட்டி சிஸ்டம்லேருந்து ஆரம்பிச்சு தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட் அப்படிங்கிறது வரைக்கும் உள்ள பகுதிகள் வரும். இது +1 பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஒரே ஒரு டெஸ்ட்லேயே முடிஞ்சிடும், கவர் பண்ணிடும். எல்லா யூனிட்டும் தேவையில்லை, ஸ்பெசிஃபிக் யூனிட்ஸ் மட்டும். அதே மாதிரி +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் 3 தேர்வுகள் கொடுத்துருக்கோம், ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால. இதில் இருக்கக்கூடிய எந்த பகுதியும் நம்ம விடலை. எந்த பகுதி விடலை அப்படின்னா இப்போ கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸ்னு சொல்லிட்டு அனெக்ஸில் கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம சேர்த்துருக்கோம், ஏன்னா பிலிம்ஸில் கொஸ்டின்ஸாக கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால. இன்க்ளூடிங் அது ரிலேட்டடாக கூட கரண்ட் அஃபேர்ஸ் பகுதிகளும் இதில் டெஸ்ட்டில் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இந்த 7th டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் அகைன் ஆப்டிடியூட் டெஸ்ட் வரும், ரைட்? அதில் பர்சன்டேஜ் நம்பர் சீரிஸ். அப்போ இந்த இதில் நீங்கள் ஒரு 9 டெஸ்ட் எழுதும்போது, அதாவது 2 மாதம், குறைஞ்சது 2 மாசத்துல நீங்கள் எந்த ஏரியாஸை முடிச்சிடறீங்க அப்படின்னா +1 +2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கை முடிக்கிறீங்க, த சேம் டைம் +1 +2 எக்கனாமிக்ஸை நீங்கள் கவர் பண்ணுறீங்க. எத்தனை டெஸ்ட்டுகளில்? அரௌண்ட் 9 டெஸ்ட்குள்ள, அதோட சேர்த்து ஆப்டிடியூட்ல நம்மளுடைய ஆப்டிடியூட் பார்ட்டில் ஒரு 4 செக்ஷன்ஸை முடிச்சிருவீங்க, 4 to 5 செக்ஷன்ஸை. ஸோ அப்போ வந்து இதன் மூலமாக நம்ம எவ்வளோ மார்க் ரெடி ஆகிடுவோம் அப்படின்னா 50, 40 அரௌண்ட் 100 மார்க்ஸ் நம்ம ரெடி. 9 டெஸ்ட் ஒழுங்காதுன்னா 2 மாதம். அதாவது இப்போ ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, சப்போஸ் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜனவரி 14 எடுத்துப்போம், பொங்கல்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ 14th ஆரம்பிச்சிங்க அப்படின்னா பை மார்ச் 14 நீங்கள் 2 சப்ஜெக்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்க, 2 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்க அவுட் ஆஃப் 6 யூனிட்ஸ். அது இல்லாமல் ஆப்டிடியூட் பார்ட்ஸையும் நீங்கள் கம்ப்ளீட் பாதி வந்து கவர் பண்ணிட்டுருவீங்க. அப்போ 100 மார்க் நம்ம ரெடி ஆகிடுவோம் பை மார்ச் 14th ஆர் மார்ச் எண்டுக்குள்ளே. இதுதான் டார்கெட் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் நம்பர் 10, 11 அதுக்கடுத்து 13 இதெல்லாம் +1 ஹிஸ்ட்ரி புக்கை டார்கெட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய பகுதிகள் டெஸ்ட் எல்லாமே ஒரு அரௌண்ட் 80 பேஜஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இதில் நான் எதுலாம் சார் முக்கியமாக படிக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் இங்கே வரும்போது உங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் போர்ஷன்ஸ் மட்டும் கொடுத்துருவோம், அதை மட்டும் நீங்கள் படிக்கணும். பட் ஆனால் இந்த யூனிட்ஸ் தான் முக்கியம், சரியா? அதுக்கு டெஸ்ட் நம்பர் 12 அதில் ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பசில்ஸ், டைஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரீசனிங் பகுதிகளும் இதில் சேர்க்கிறோம். அதுக்கடுத்து டெஸ்ட் நம்பர் 14. டெஸ்ட் நம்பர் 14ல் 14ம் டெஸ்ட் நம்பர் 16ம் எதை பற்றி உள்ளது அப்படின்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரி புத்தகங்கள் பற்றி உள்ளது. +2 ஹிஸ்ட்ரி, முக்கியமாக மாடர்ன் இந்தியா பற்றி உள்ளது, ரைட்? ஸோ இதோட இப்போ டெஸ்ட் நம்பர் 16ஓட உங்களுக்கு எது முடிஞ்சிடும் அப்படின்னா இட் இஸ் +1 +2 ஹிஸ்ட்ரி முடிஞ்சிடும்.
ஏற்கனவே எக்கனாமிக்ஸ் முடிச்சிருப்போம், அதோட சேர்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சிருப்போம் +1 +2ல, அதோட சேர்த்து ஹிஸ்ட்ரி வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம். ரைட்டா? ஸோ அப்போ இந்த ஏரியாஸ் கவர் பண்ணும்போது நம்மளுக்கு மெயின்ஸுக்கும் இட் வில் ஹெல்ப் யூ அ லாட். ரைட். அதுக்கு அடுத்தது ஜியாகிரபிக்கு 11th 12th வேணாமா? ஜியாகிரபியில டிஎன்பிசியில ப்ரிலிம்ஸ்ல கொடுத்துருக்க சிலபஸ் பார்க்கும்போது அது 10th லெவல்ல உள்ள சிலபஸ் மட்டும்தான். 11th 12th நம்ம போகணும்னு அவசியம் இல்லை. அதனால ஜியாகிரபி பொறுத்த வரைக்கும் நம்ம டார்கெட் பண்ண போறது என்ன அப்படின்னா 10th சோஷியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஜியாகிரபிஸ் மட்டும்தான் we are going to டார்கெட். அதில் இருக்கக்கூடிய பகுதிகளை மட்டுமே நீங்க 2 டெஸ்ட் எழுதினீங்கன்னா ஜியாகிரபியில 10 கொஸ்டின் அரௌண்ட் 10 கொஸ்டின் தான் கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த புத்தகங்களை படித்தால் மட்டுமே போதும். இந்த 10th புக்கை படிக்கும் போதே 9th புக் 8th புக்கோட ஏரியாஸும் கவர் ஆகும். ரைட் சார். அதுக்கு அடுத்து ஆப்டிடியூட் பகுதிகள் சைமல்டேனியஸாக நடுப்புற வந்துகிட்டு இருக்கு. சயின்ஸ் பார்ட் 10 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி சிலபஸ் தகுந்த மாதிரி மெட்டீரியல் இருக்கும். மெட்டீரியலை மட்டும் படித்தால் போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் சோர்ஸ் வச்சிருக்கீங்க, வெளியில இருந்து படிக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணி படித்து அதை வந்து டெஸ்ட்டாக எழுதுனா போதும். ரொம்ப சயின்ஸுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முன்ன மாதிரி ஆப்டிடியூட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டெஸ்ட் நம்பர் 21. டெஸ்ட் நம்பர் 22 அகைன் சயின்ஸ் கொடுக்குறோம் as per the சிலபஸ் பேஸ் பண்ணி. அதுக்கு அடுத்தது 23ல இருந்து அண்ட் 27 வரைக்கும் உள்ள பகுதிகள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 23 பாலிட்டி 8th 9th 10th. என்ன சார் 3 புக்கையும் சேர்த்து ஒரே இதில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே 11th 12th படிச்சது தான். ஸோ அதனால தான் சேர்த்து கான்ஃபிடென்ட்டோட கொடுக்குறோம். 8th 9th 10th ஒரே டெஸ்ட்டாக கொடுக்குறோம். திரும்ப திரும்ப அதை ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால ஏற்கனவே படிச்சதுனால இட் வில் பி ஈஸி. அதே மாதிரி 24th டெஸ்ட் வந்து எக்கனாமி. இட் இஸ் 8th 9th 10th ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய எக்கனாமி போர்ஷன்ஸ் நம்மளுடைய சிலபஸ்ல என்ன இருக்கோ அது மட்டும், அது ஃபுல் டெஸ்ட். அதே மாதிரி 25th டெஸ்ட் வந்து ஜியாகிரபி 8th 9thல உள்ள பகுதிகள். ஏன்னா நம்ம 10th தான் டார்கெட் பண்ணியிருக்கோம். 11th 12th ஜியாகிரபி நம்ம ஃபோக்கஸ் பண்ணல லிம்ஸ்ல பொறுத்த வரைக்கும். அதனால 8th 9th 10th பகுதிகள் ஃபுல் யூனிட் டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில பொறுத்த வரைக்கும் 8th 9th வந்து தனி டெஸ்ட் அண்ட் ஹிஸ்ட்ரியில வந்து 10th புக் வந்து தனி டெஸ்ட்டாக கொடுக்குறோம். அப்போ ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி அதோட சேர்த்து சயின்ஸ். ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம டெஸ்ட் வச்சு கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட்ல அரௌண்ட் 5 months வந்து we are going to cover. 2 month சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கொடுக்குறோம். அதுக்கான மெட்டீரியல்ஸ் இங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நீங்கள் வாங்குறதால வாங்கிக்கொள்ளலாம். அண்ட் ஆப்டிடியூட் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது டெஸ்ட் நம்பர் 30ல இது பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் நம்பர் 30யோட எது முடியும் அப்படின்னா இந்த சிலபஸ் பேஸ் பண்ணது, அதாவது அரௌண்ட் நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஒரு மந்த் வந்து ஒரு 4 to 5 டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 6 டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா ஸோ இந்த 30 டெஸ்ட்டும் முடிக்கும் போது உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக சிலபஸ் முடிச்சிட முடியும். விச் மீன்ஸ் தட் ஒரு 6 டெஸ்ட் எழுதுறீங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னா இந்த இதை முடிக்கிறதுக்கு 5 மாதம் ஆகும். ஸோ இட் இஸ் அரௌண்ட் மேட்ட வந்துடும். இதில் முடிக்கும் போது நீங்கள் எதை முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நாட் ஓன்லி யூ கவர்ட் பிலிம்ஸ், யூ ஹவ் கவர்ட் மெயின்ஸ்க்கான போர்ஷன்ஸ் புக்கில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. ரைட்டா? ஸோ அப்போ மெயின்ஸ் இட் வில் பி ஈஸி. இது வரைக்கும் நீங்கள் புக்கே முடிக்கல அப்படின்னா இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக 8th 9th 10th சிலபஸை நீங்கள் கவர் பண்ணுவீங்க. 11th 12th கம்ப்ளீட் பண்ணுறீங்க. பெரும்பாலான கேண்டிடேட்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா 8th 9th 10thல டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு 11th 12th விட்டுறதுனால தான் பிரச்சனையே. அதனால தான் கிளியர் ஆக மாட்டேது. அதனால தான் ஸோ நம்ம ஸ்டடி பண்ணி ஃபோக்கஸிங் ஆன் 11th 12th. அதில் கிடைக்கக்கூடிய நாலேஜ், அதில் கிடைக்கக்கூடிய பேஸை வச்சு 8th 9th 10th கொஸ்டின்ஸை உங்களால் சால்வ் பண்ண முடியும். எந்த பகுதிகளுக்கு 8th 9th 10th தேவையோ அதுக்கு நம்ம 8th 9th 10thக்கான சிலபஸ் மட்டும் கொடுத்துருக்கோம், எஸ்பெஷலி ஜியாகிரபிக்கலாம். சரி சார், இப்போ 31st நெக்ஸ்ட் என்ன டெஸ்ட்? 31st தட் இஸ் May 10க்குள்ள இந்த 30 டெஸ்ட்டையும் நம்ம முடிக்கணும். May 11க்கு அப்புறம் 11ல ஸோ June 11 வரைக்கும் நம்ம ஃபுல் டெஸ்ட்டுகளும் மாடல் எக்ஸாம்ஸும் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ மாடல் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் 5 மாடல் எக்ஸாம்ஸ், ஈச் டெஸ்ட் 200 கொஸ்டின்ஸ் மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாமே. அதே மாதிரி டெஸ்ட் நம்பர் 31 to 35 இது ஃபுல் டெஸ்ட். ஸோ அப்போ ஃபுல் டெஸ்ட்ல பொறுத்த வரைக்கும் 2 யூனிட்ஸை கம்பைன் பண்ணி கொடுக்குறோம். இதுவும் 200 கொஸ்டின். ஸோ அப்போ யூனிட் 1 and 2, யூனிட் 3 and 4, யூனிட் 5 and 6 அப்படின்னு கொடுக்குறோம். அதுக்கப்புறமா ஸோ இட் இஸ் 34 to 35, யூனிட் 1 to 6 கம்ப்ளீட் ஃபுல் டெஸ்ட். அண்ட் யூனிட் தட் இஸ் 35th டெஸ்ட் வந்து யூனிட் 1 to 6 அலாங் வித் பார்ட் பியும் உண்டு. ஸோ பார்ட் பியும் சேர்த்து தான் இந்த ஃபுல் டெஸ்ட் 2லையும் சரி ஃபுல் டெஸ்ட் 1லையும் சரி வரும். ஸோ இப்படி தான் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா டெஸ்ட் நம்பர் 1ல இருந்து 30 வரைக்கும் உள்ள பகுதிகள் புக்கை பேஸ் பண்ணுது. டெஸ்ட் நம்பர்
31ல இருந்து 31, 32, 33 இதெல்லாம் சிலபஸை பேஸ் பண்ணது. ரைட்டா? நீங்க படிச்சிட்டீங்க அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களால சிலபஸ்ல இருந்து கேள்வி கேட்கணும்னா ஆன்சர் பண்ண முடியும். And 34, 35 that is also syllabus based. 36 to 40 syllabus as well as book based. So syllabus புக்கோ நம்ம பிரிக்கணும் கூட அவசியம் இல்லை. புக்கை படித்தால் உங்களால சிலபஸ் கவர் பண்ண முடியும். அதுல இருக்கக்கூடிய ஒரு 10% போர்ஷன்ஸ் கொஞ்சம் புக்ல இருந்து டிவேட் ஆகிருக்கலாம். அதுக்காக 90% நம்ம விட்டுறக்கூடாது. அதனால நம்மளுக்கு தேவை ஒரு 60 to 70% கட் ஆஃப் இருந்தால் போதும், மார்க்ஸ் இருந்தால் போதும். அதனால புக்கை மட்டும் படித்தாலே நம்மளால குரூப் 1 பிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். பை விச் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, பிலிம்ஸ் மட்டும் நம்மளால ஈஸியா படிக்க முடியாது, மெயின்ஸும் நம்மளால ஈஸியா படிக்க முடியும். ரைட்டா? மெயின்ஸ்க்கான போர்ஷன்ஸை நம்ம பிலிம்ஸ் முடிக்கும் போதே கவர் பண்ணிட்டோம். பை மே எண்டில் நீங்க நாட் ஓன்லி ரெடி ஃபார் பிலிம்ஸ் பட் ஆல்சோ ஃபார் மெயின்ஸ் ஆல்சோ அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்போ அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்கூல் புக் பேஸ்ல டெஸ்ட் 21 டெஸ்ட் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்ல 3 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆப்டிடியூட்ல 7 டெஸ்ட் கொடுத்துருக்கோம். ஃபுல் டெஸ்ட்ல யூனிட் ஃபுல் டெஸ்ட் 1 and 2, 2 and 3, that is 3 and 4, 5 and 6 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா? 3 டெஸ்ட். யூனிட் கம்ப்ளீட் யூனிட் 1 to 6 and பார்ட் பி சேர்த்து ஃபுல் டெஸ்ட் 2 கொடுத்துருக்கோம். மாடல் எக்ஸாம்ஸ் 5. டெஸ்ட் நம்பர் 1 to 30, each test 125 questions. டெஸ்ட் நம்பர் 31 to 40, each test 200 questions. ஸோ டோட்டலா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து 5750 questions. பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் வந்து consider the following as per the TNPSC pattern as well as UPSC உடைய present pattern. அதை சிங்க்ரோனைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். அதே மாதிரி குரூப் 1 உடைய டெஸ்ட் சீரியஸ்க்கான ஃபீஸ் வந்து கொடுத்துருக்கோம். இது கிளாஸ் ரூம், ஆன்லைன், போஸ்டல் டெஸ்ட் சீரியஸ். கிளாஸ் ரூம் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து செகண்டரி போஸ்டல், அதுக்கப்புறம் தான் தேர்ட் ப்ரியாரிட்டி ஆன்லைன். நீங்கள் ஆன்லைன் எழுதுனாலும் எழுதுங்க, கிளாஸ் ரூம்ல எழுதலாம், போஸ்டல் எழுதுனாலும் எழுதலாம். பட் டைரக்டா வந்து எழுதுனீங்க அப்படின்னா நல்லது, இல்லை அப்படின்னா போஸ்டல் எழுதுனீங்கன்னா நல்லது. ஏன்னா எக்ஸாம்ஸ் OMR ஷீட்ல தான். அதனால அதிலேயே ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா இட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ அப்போ டோட்டலா இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 40. அப்போ சரி சார், நான் இப்போ இந்த 40 எழுதிட்டேன்னா நான் பாஸ் பண்ண முடியுமா? டேம் ஷுவர். உங்களால பிலிம்ஸ்ல 130 to 140 கொஸ்டின்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா சொல்றேன். 130 to 140ங்கிறது ஸ்கூல் புக்கை நீங்க முடிக்காதது மட்டுமே நீங்க இது வரைக்கும் பிலிம்ஸ் பாஸ் பண்ணல அப்படின்னா காரணமா இருக்கும். இது மூலமா நீங்க ஸ்கூல் புக்ஸை முடிக்கிறீங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. அண்ட் இது இந்த டெஸ்ட் சீரியஸ் நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அகாடமி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி நீங்க இந்த கோர்ஸை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கான ஃபீஸ் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். நீங்க அதை கொடுத்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். போஸ்டல் வருவர்களுக்கு ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு போஸ்டல் மூலமாக வரும். அண்ட் இதெல்லாம் தான் நம்மளுடைய இந்த டெஸ்ட் சீரியஸ் பற்றியான விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் குரூப் 1 மெயின்ஸ் பற்றியான வீடியோஸ் நம்ம போடுவோம். குரூப் 1 மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸும் வந்து ஆல்ரெடி ஓப்பன். மெயின்ஸ் டெஸ்ட் சீரியஸ், இந்த பிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ் எழுதுபவர்கள் மெயின்ஸ் எழுதலாமா? தாராளமாக எழுதலாம். ஏன்னா மெயின்ஸும் இதே பேட்டர்னை வச்சு தான் ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். அதனால நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மெயின்ஸில் பார்ப்போம். தேங்க்யூ.